வணக்கம். நீங்க ஒரு இளம் குடும்பத்தை ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல உங்க எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல நிதி பாதுகாப்ப தேடிட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஹெல்த் பாலிசி இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம். அதுதான் நியூ இந்தியா இன்சூரன்ஸோட யுவா பாரத் ஹெல்த் பாலிசி. வாங்க இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இந்த பாலிசியோட முழு விவரங்களும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி. சின்ன வயசுலயே ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறது உண்மையிலே அவசியமா இல்ல அது ஒரு தேவையில்லாத செலவா? இந்த விளக்கத்தோட இறுதியில இதுக்கு உங்களுக்கே ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன லிஸ்ட் போட்டுடலாம். முதல்ல யுவா பாரத் பாலிசினா என்னன்னு ஒரு அறிமுகம். அப்புறம் இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதோட முக்கிய பலன்கள், நாம கவனிக்க வேண்டிய விதிகள், ஒருவேளை தேவைப்பட்டா எப்படி கிளைம் பண்றது, கடைசியா உங்க தேவைக்கே எது சரியான திட்டம்னு ஒரு முடிவுக்கு வருவோம். ரெடியா? முதல்ல யுவா பாரத் பாலிசினா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, இது உங்கள மாதிரி இளம் வயதினருக்காகவும் புதுசா குடும்பம் ஆரம்பிச்சவங்களுக்காகவும் பிரத்யேகமா வடிவமைக்கப்பட்ட ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் பிளான். திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்தா நம்ம சேமிப்பெல்லாம் கரைஞ்சிடாம பாத்துக்க இது ரொம்பவே உதவியா இருக்கும். இன்சூரன்ஸ் பத்தி பேசும்போது நீங்க அடிக்கடி கேட்கிற ஒரு வார்த்தை காப்பீட்டுத் தொகை அல்லது சம் இன்சூர்ட். இது ரொம்ப சிம்பிள். ஒரு வருஷத்துக்கு உங்க மெடிக்கல் செலவுக்காக இன்சூரன்ஸ் கம்பெனி அதிகபட்சமா எவ்வளவு பணம் கொடுப்பாங்கன்றது தான் இது. இப்போ உங்களுக்கு எவ்ளோ பாதுகாப்பு வேணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, 5 லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பிச்சு 10 லட்சம், 15 லட்சம், 25 லட்சம்னு படிப்படியே 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்க பட்ஜெட்டுக்கும் தேவைக்கேத்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். சரி, இந்த பாலிசி கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்? இதுல என்னென்ன பிளான்ஸ் இருக்கு? வாங்க அத பத்தி இப்ப பாப்போம். இதோட தகுதிகள் ரொம்ப சிம்பிள். 18 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் இருக்கிற பெரியவங்க இதை எடுக்கலாம். உங்களோட குழந்தைங்களையும் இதுல சேர்த்துக்கலாம். 91 நாள் குழந்தையிலிருந்து 25 வயசு வரைக்கும் ஒரு பாலிசியில அதிகபட்சமா 6 பேர் வரைக்கும் இருக்கலாம். இதுல மொத்தம் 3 பிளான்ஸ் இருக்கு. உங்க தேவைக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா பேஸ், கோல்ட், அப்புறம் பிளாட்டினம். ஒவ்வொன்றுக்கும் சில வித்தியாசமான நன்மைகள் இருக்கு. இந்த ஸ்லைட கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த 3 பிளானுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இதுல தெளிவா இருக்கு. உதாரணத்துக்கு பேஸ் பிளான்ல ரூம் ரெண்ட்டுக்கு ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. ஆனா பிளாட்டினம்ல அப்படி எந்த லிமிட்டும் இல்ல. அதே மாதிரி மெட்டர்னிட்டி கவர், அதாவது குழந்தை பிறப்புக்கான செலவுகள் கோல்ட் மற்றும் பிளாட்டினம் பிளான்ல தான் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு எது பெஸ்ட்ன்னு முடிவு பண்ண உதவும். இப்போ இந்த கம்பேரிசனை பாத்தீங்க இல்லையா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க குடும்பத்துக்கு எது சரியா இருக்கும்? ஒரு பேசிக் பாதுகாப்பு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் அதிகமான பெனிஃபிட்ஸ் வேணுமா? ஓகே, பிளான்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த பாலிசி வாங்குறதுனால நமக்கு உண்மையிலே என்னென்ன நன்மைகள் இருக்கு, இதுல இருக்கிற முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாலிசில நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆனா சிலது ரொம்ப ஸ்பெஷல். ஒன்னு லைஃப் லாங் ரினியூவல். அதாவது ஒரு தடவை பாலிசி எடுத்துட்டா உங்க ஆயுள் முழுக்குமோ அது ரினியூ பண்ணிக்கலாம். இன்னொன்னு டே கேர் சிகிச்சைகள். சில சின்ன சின்ன ஆபரேஷன்ஸ்க்கெல்லாம் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டல் இருக்க தேவையில்ல இல்லையா? அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கும் கிளைம் கிடைக்கும். அதோட உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான விஷயம். நீங்க ஒரு வருஷம் முழுக்க எந்த கிளைமும் பண்ணலன்னா உங்க காப்பீட்டு தொகையில 10% போனஸா ஆட் ஆகும். இது ஒவ்வொரு வருஷமும் ஆட் ஆகி அதிகபட்சமா 50% வரைக்கும் போகும். அப்படின்னா என்ன? உங்க பாதுகாப்பு தானாவே அதிகரிச்சுட்டே இருக்கும். பிரீமியத்தை குறைக்க வழி இருக்கான்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. ஆன்லைன்ல வாங்கினா 10% டிஸ்கவுண்ட். உங்க குடும்பத்துக்கே சேர்த்து எடுத்தா ஒரு டிஸ்கவுண்ட். நீங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணா அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட். இது சூப்பரா இருக்குல்ல? சரி, இப்போ கொஞ்சம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். எந்த பாலிசி எடுத்தாலும் அதுல சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அத பத்தி வெளிப்படையா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த காத்திருப்பு காலம் இல்லனா வெயிட்டிங் பீரியட்னா என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க பாலிசி வாங்கின முதல் நாளே எல்லா நோய்க்கும் கிளைம் பண்ண முடியாது. சில நோய்களுக்கு கவரேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். அதுதான் இது. சரி, இந்த வெயிட்டிங் பீரியட் எப்படி வேலை செய்யுதுன்னு பாப்போம். முதல்ல பாலிசி எடுத்த முதல் 30 நாளைக்கு விபத்து தவிர மத்த நோய்களுக்கு கிளைம் பண்ண முடியாது. ரெண்டாவதா சில குறிப்பிட்ட நோய்களுக்கு 12 மாசத்திலிருந்து 24 மாசம் வரைக்கும் காத்திருக்கணும். கடைசியா உங்களுக்கு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே இருந்த நோய்களுக்கு 24 மாசம் கழிச்சு தான் கவரேஜ் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிளைம் கிடைக்குமானா இல்ல. சில விஷயங்கள் இதுல கவர் ஆகாது.
உதாரணத்துக்கு அழகுக்காக பண்ற சர்ஜரி, வெறும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறது, இல்லனா ரொம்ப ஆபத்தான விளையாட்டுகள்ல ஏற்படுற காயங்கள், இதுக்கெல்லாம் பொதுவா கிளைம் கிடைக்காது. சரி, பாலிசி எல்லாம் ஓகே. ஒருவேளை தேவைப்பட்டா இதை எப்படி பயன்படுத்துறது, அதாவது எப்படி கிளைம் பண்றதுன்னு இப்ப பாப்போம். கிளைம் பண்றதுல 2 மெயின் வழிகள் இருக்கு. ஒன்னு கேஷ்லெஸ். இதுல நீங்க கையில இருந்து காசு போட வேண்டாம். இன்சூரன்ஸ் கம்பெனியே நேரா ஹாஸ்பிட்டலுக்கு பணத்தை கட்டிடுவாங்க. இன்னொன்னு ரீஎம்பர்ஸ்மெண்ட். இதுல நீங்க முதல்ல செலவு பண்ணிட்டு அப்புறமா பில்ஸ் எல்லாம் கொடுத்து பணத்தை வாங்கிக்கலாம். கேஷ்லெஸ் தான் பொதுவா ஈஸி. கேஷ்லெஸ் கிளைம் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்களோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகும்போது உங்க ஹெல்த் கார்டையும் ஐடி கார்டையும் காட்டினா போதும். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் கம்பெனியும் பேசிப்பாங்க. பில்ல அவங்களே செட்டில் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு எந்த டென்ஷனும் இல்ல. சரி, நாம இப்போ கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்களை வச்சு உங்களுக்கு எந்த பிளான் கரெக்டா இருக்கும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த ஒரு வாக்கியம் ரொம்ப முக்கியம். சின்ன வயசுல ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுட்டா நாளைக்கு திடீர்னு வர பெரிய மெடிக்கல் செலவுல இருந்து நம்மளோட சேமிப்பை காப்பாத்திக்கலாம். இது ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி தான். இப்போ உங்களுக்கு யுவா பாரத் பாலிசிய பத்தி ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க குடும்பத்தோட நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய நீங்க எடுக்க போற அடுத்த ஸ்டெப் என்ன? யோசிங்க, ஒரு நல்ல முடிவை எடுங்க.